மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அடுத்த தேர்தலை மனசில் வச்சுட்டு ஆட்சி நடத்துகிறவங்களுக்கு மத்தியில் அடுத்த தலைமுறையை மனசில் வச்சுட்டு ஆட்சி நடத்துகிறவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். இப்படி மாண்புமிகு எதிர்க்க மாதிரி அவங்க ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட அப்கிரேடேஷன் மட்டும் எவ்வளோ திரும்ப பண்ணியிருக்காங்க, 525 ஸ்கூல். அந்த 525 ஸ்கூலில் 513 ஸ்கூல் எந்த வரிமுறையும் இல்லாத ஸ்கூலெல்லாம் அவங்க அப்கிரேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இது நாங்கள் சொல்ல சிஏஜி ரிப்போர்ட்டே கொடுத்துருக்கு. அப்படி எந்த ஒரு கட்டுப்பாட்டுக்கும் வராத கிட்டத்தட்ட 513 ஸ்கூல்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணது மட்டுமல்ல, போகிற போக்கில் அப்கிரேட் பண்ணி கிட்டத்தட்ட 364 ஸ்கூலுக்கு அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே கொடுக்காமல் போயிட்டாங்க. இன்றைக்கி ஒட்டு மொத்தமாக இந்த 4 வருஷத்தில் அதிகப்படியான மக்கள் கேட்குறது எங்கள்கிட்ட கேட்குறது ரெண்டு விஷயம் தான். ஒன்று அப்கிரேடேஷன் பற்றி கேட்குறாங்க, இன்னொன்று கட்டடங்கள் எவ்வளோ கட்டிகிட்டு இருக்குங்கிறது மட்டும் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ அவங்க பழசில் இந்த மாதிரியான எந்த ஒரு வரமுறையும் இல்லாமல் செஞ்சுட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். இன்னைக்கு சேர்த்து செய்யக்கூடிய முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கின்றோம். இங்கே நம்முடைய முன்னாள் அமைச்சர் அண்ணன் செல்வராஜ் அண்ணன் சொன்னது போல் இதுவரைக்கும் 3497 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஏறத்தாழ 7600 வகுப்பறைகள் திறந்து வைத்திருக்கார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள். நம்முடைய இலக்கு என்பது பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின் மூலமாக 18,500 கோடி ரூபாய் நம்ம திறக்கணும் நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம இப்போ வரைக்கும் பாதியை கடந்து வந்திருக்கோம். நம்முடைய இலக்கு 2027 அது முழுமையாக நிறைவேற்றப்படும். 18,000 வகுப்பறைகள் உள்ளடக்கிய காம்பவுண்ட் சுவராக இருந்தாலும், ஆய்வகங்களாக இருந்தாலும், கழிவறைகளாக இருந்தாலும் இதெல்லாம் கட்டி முடிக்கப்படும் என்று அதை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம அதில் தான் நம்முடைய ஆர்டி மினிஸ்டராக இருந்தாலும் சரி, நம்முடைய போட்டி போட்டுக்கொண்டு அது ஆரம்ப பள்ளிக்கூடமாக இருந்தாலும் அல்லது ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரி போட்டி போட்டுக்கொண்டு நம்ம இதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம அதை செய்யும் பொழுது இன்றைக்கி அவங்க நீங்கள் பாராட்ட வேண்டும் என்பதை தான் நான் விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த நவம்பர் மாதமே நீங்கள் சொன்ன மாதிரி பிடி அசிஸ்டன்ஸுக்கு 3192க்கான அந்த பணியிடங்களுக்கு ஏறத்தாழ 25,000க்கும் மேற்பட்டவர்கள்லாம் தேர்வு எழுது அதில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரைக்கும் முடிஞ்சு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க போகும்பொழுது இந்த நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் லெவலில் எங்களுக்கு 2% அதில் வந்து எங்களுக்கு இடஒதுக்கீடு தேவை என்று அவங்க இன்றைக்கி வந்து மாண்புமை பொருந்திய நீதிமன்றத்தில் அந்த வழக்குகள்லாம் இருந்து கொண்டிருக்கின்றது. மிக விரைவாக அதே மாதிரி செகண்டரி கிரேடை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்முடைய நிதித்துறை அமைச்சரும் செயலாளர்கள்லாம் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுத்தின்படி மிக விரைவாக வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்ண இருக்கின்றோம். நாங்கள் இந்த நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு முடிவடைந்தது என்று சொன்னால் தலைமை ஆசிரியர்களுக்கான, ஏன்னா இப்போ நம்ம ஒரு டெட்டு தேவையா தேவையில்லையா அப்படிங்கிற பெரிய ஒரு நீதிமன்றம் ஓடிட்டு இருக்கு. ஸோ அதுக்கும் தீர்வு கிடைத்தது என்று சொன்னால் இந்த 2 கேஸுக்கும் மேக்சிமம் நமக்கு நல்ல ஒரு தீர்ப்பை மாண்பை பொருந்திய நீதிபதிகள் வழங்குவார்கள். ஏன்னா அது மாணவர்களுடைய நலன் சார்ந்து வழங்குவாங்க நம்பிக்கைகள் இருக்கின்றது. அப்படி வரும்போது ஆல்மோஸ்ட் நீங்கள் கேட்ட மாதிரியான கிட்டத்தட்ட பள்ளி கல்வித்துறை சார்ந்தே 60லேருந்து 65% அதில் முடிஞ்சிடும் என்கின்ற விதத்தில் உங்களை போன்று தான் நாங்களும் அந்த நம்பிக்கையோடு நாங்கள் காத்துக்கொண்டிருக்கிறோம். மிக விரைவாக ஒரு நல்ல தீர்ப்பு வரும் என்கிற எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்கின்றது.